வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிசன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம். அதில் என்னென்ன கொஸ்டின் இன்ன வரைக்கும் பார்த்துருக்கோம்னா, கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 26 வரைக்கும் கொஸ்டின் பார்த்துட்டோம். இடையில உள்ளதை பார்க்காம லாஸ்ட்டாக 46 நான் தொடங்கியிருக்கேன். 46 ஒரு பார்ட் 8 நம்ம அதில் பார்த்துருக்கோம். அதில் இப்போ பார்ட் 9 எய்தர் கொஸ்டின் நம்ம அதில் பார்க்க போகிறோம். 46 நம்பர் 40 கொஸ்டின் நம்பர் 46 எய்தர் கொஸ்டின் இருக்குது. எய்தர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்ட் 8 நடத்திருக்கேன். பார்ட் 9 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸோ எய்தர் கொஸ்டினில் ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸில் வந்து பார்ட் நம்பர் 9 கொடுத்துருக்கேன். எய்தர் கொஸ்டின் மறந்துடக்கூடாது. பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் அதை எடுத்து தனியாக ஹோல்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் எல்லோரும் அதில் பார்க்கணும். இதில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஸ்மக்லர் லீடு ஏ டேஸ் லைஃப் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ லக்ஸூரியஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கு, லக்ஸூரண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் லக்ஸூரியஸ்ன்னு சொன்னோம்னாக்க அதாவது சொகுசான ஒரு வாழ்க்கை அப்படின்னு வார்த்தை சொல்கிறது. லக்ஸூரண்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு எளிமையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறது. அதில் இப்போ நான் ஆன்சர் இதிலே கொடுத்துருக்கேன். ஒன்று லக்ஸூரியஸு, ரெண்டாவது லக்ஸூரண்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன். ஃபாரஸ்ட் நடக்கக்கூடியது, லக்ஸூரண்ட் கஷ்டப்படுறது அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு மாடல் ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்கேன். நான் மாடல் ஆக்சிலரிஸ் தனியாக ஒரு கிராமர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதில் நடத்திருக்கேன். நான் மாடல் ஆக்சிலரிஸில் வந்து மே, மைட்டு, ஷுட்டு, ஆட் டு, நீட் டு, மஸ்ட் அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருக்கானு. அது எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸில் ஒன்று இருக்குது. ஆட் டு, நீட் டு, டேர் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆக்சிலரிஸ் தனியாக அதில் கொடுத்துருக்கோம். அதில் இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, யூ டேஸ் கம் இன் யுவர் யூனிஃபார்ம் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஃபுல்லும் எல்லாத்தையும் மீனிங் ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு இதில் என்ன உணர்வு வருதுங்கிறது தான் மாடல் ஆக்சிலரிஸ் நம்ம அதில் சொல்லி கூப்பிட்றோம். இப்போ ஒரு யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்னாக்கா மஸ்ட்டுங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, ஷுட்டுங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாண்டி தான் அந்த இடத்துல வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டுனாக்க அவசியம் அப்படிங்கிற வார்த்தை அதில் கொடுத்துருக்கோம். அதோட தான் அந்த ஆன்சர் கரெக்டாக அதில் கீழே கொடுத்துருக்கேன். யூ ஆட் டு கம் யுவர் யூனிஃபார்ம் அப்படின்னு வார்த்தைங்க. என்னுடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அதில் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஸோ அடுத்தது 3வது சி பாருங்களேன். ஒன் நெவர் டேஷ் ப்ராக்கெட்டில் நோன்து வாட் ஃபியூச்சர் வில் பிரிங் ஏ சூட்டபிள் வெர்பு அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ வெர்புனா என்ன வார்த்தை தெரிஞ்சுக்கிட்ட தான் அந்த உள்ளார போக முடியும். அப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வெர்பு வரணும். சப்ஜெக்ட்னா ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டே இருக்கேன். கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் எல்லாமே சப்ஜெக்ட் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனாக்கா நீ எதெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறியோ அதெல்லாம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டி நான் அதில் கொடுத்துருக்கேன். நான் புரிகிற மாதிரி தான் உனக்கு கொடுத்துருக்கேன். நானும் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ வெறுப்புனா என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சால் தான் வெறுப்புங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ நவுனு செய்யக்கூடிய வேலைக்கு பூரா அந்த இடத்துல வெறுப்பு நம்ம அதை சொல்லுவோம். காலையில் நம்ம என்னென்ன வேலைகளும் செய்யணுமோ அதுக்கு பூரா அந்த வெறுப்புன்னு வார்த்தை நம்ம சொல்கிறோம். அதில் அப்போ இங்கே கொடுத்துக்கலாம் ஒன் நெவர் செய்கிறது இல்லை. என்னது வாட் ஃபியூச்சர் வில் பிரிங், அதாவது எதிர்காலத்தில் என்ன கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே செய்கிறது இல்லை அப்படிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நோன்ஸுங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நோன் வந்து புளூரல் ஃபார்மேட்டுக்கும் நோன்ஸ் வந்து சிங்குலர் ஃபார்மேட்டுக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒன்று கொடுத்தானாக்கா அந்த இடத்துல வந்து சிங்குலரில் நோன்ஸுங்கிறத கரெக்டான ஆன்சர் இதில். ஸோ அதை நீ கரெக்டாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்னில் எய்தர் கொஸ்டின் 46 உள்ளதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 46 எய்தர் கொஸ்டினில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ளது பூரா எல்லாமே பாராகிராஃப் உள்ளது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நான் அடுத்த பாருங்களா, டி ஐ ரீச்டு நான் போய் சேர்ந்தேன், ஆன் டைம் டேஸ் மிஸ்டு மை ட்ரெயின் அப்படின்னு அடுத்து அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ் த கரெக்ட் லிங்க் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிங்க் அப்படின்னாக்கா கனெக்ஷன் வேர்டு தான் அதில் கொடுக்கும். அப்போ என்ன கனெக்ஷன் வேர்டு அப்படின்னாக்கா கன்ஜெக்ஷன் தான் அந்த இடத்துல கனெக்ஷன் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லிங்க்குங்கிற வார்த்தை அதில் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஐ ரீச் த ஆன் டைம் நான் கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்தேன், ஆனால் மை ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஆனான்னு சொல்லும்போது பட்டுங்கிற வார்த்தை கரெக்டாக அந்த இடத்துல போட்டுரும். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வருது, லிங்க்குங்கிற வார்த்தை கன்ஜெக்ஷன் வேர்டுங்கிற வார்த்தை சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம், ஒரு மாடல் ஆக்சிலரிஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது யூஸ் ஆஃப் லிங்க் வேர்டு அந்த வார்த்தை பார்த்துருக்கோம். இந்த 5 மார்க்கும் அதில் பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளது. அடுத்தது பாருங்களேன், இன்னொரு கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். எய்தர் நம்பர் நானே கொடுத்துருக்கேன், 46 கொடுத்து 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். அடுத்த பாருங்களேன், வேதாந்தா டேஷ் டாட்டா டேஷ் நியூ சுச்சுவேஷன் வெல் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நியூ சுச்சுவேஷன் வெல் அப்படின்னு வார்த்தை கொடுக்காங்க. ஸோ அடாப்டட் அப்படின்னாக்கா, அடாப்ட்னாக்கா தத்து எடுத்தல், அடாப்டட்னாக்கா செய்தல் வார்த்தை கொடுத்துருக்கான். அப்போ நான் இதிலே ஆன்சர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அடாப்டட் வேறு டாட்டர் அப்படின்னாக்கா தத்து எடுக்கிறான் அப்படின்னாக்க. ஸோ அடாப்டட் பை த சுச்சுவேஷன் வெல், நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது தத்து எடுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே உள்ள ஹோமோஃபோன்ஸ் தான் மீண்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மீண்டும் இடத்துல பாருங்களேன், டேனியல் டேஸ் பிளே பியானோ அப்படின்னு அர்த்தம்.
ஃபில் வித் மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாடல் வேர்ப்ஸ் எதுனாக்க கேன், குட், மே, மைட்டு, ஷுட்டு, ஆட் டு, நீட் டு, வில்லு, ஷெல்லு, இதில் எல்லாமே மாடல் எக்ஸசைஸ் நம்ம அதில் சொல்கிறோம். அதில் அப்போ இங்கே என்ன உணர்வு தெரிவிக்குது அப்படின்னு பார்க்கணும். டேனியல் டேஸ் பிளே பியானோ. அப்போ பியானோ வந்து அவனால் இசைக்க முடியும் அப்படின்னு வார்த்தை கொடுக்கலாம். அப்போ இசைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், கேனும் போடலாம், வில்லுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன உணர்வை தெரியப்படுத்துது, அதுதான் அந்த இடத்துல இந்த மாடல் ஆக்சிலரிஸ் நம்ம சொல்லி கூப்பிட்றோம். இதை வச்சு கண்டுபிடிச்சினால ஆன்சர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்களேன், இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். He does read many books during his school days. Fill with semi model அப்படின்னு அர்த்தம். நான் மாடல் எக்ஸசைஸ் வேறு, செமி மாடல் வேறு. மாடல் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்னா கேன், குட்டு, மே, மைட்டு, ஷுட்டு, ஆட் டு, நீட் டு அப்படி அர்த்தம் அதில் ஃபுல் இருக்கும். ஆனால் செமி மாடலை பொறுத்த வரைக்கும் யூஸ் டு, நீடு டு, டேர் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மட்டும் தான் அதில் இருக்கும். அதில் இதுதான் இந்த 3ல் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொதுவாக மாடல் எக்ஸசைஸ் கண்டுபிடிக்கும் பொழுது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு அந்த ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு என்ன உணர்வு தெரியப்படுத்துது அப்படின்னு விஷயத்தை கண்டுபிடிச்சினா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மாடல் எக்ஸசைஸ் வந்துடும். இதில் உள்ள டெக்னிக். அப்போ பாருங்களேன், ஹீ டேஸ் ரீட் மெனி புக்ஸ். அவன் என்ன பண்ணும், வாசிக்க முடியும். அவனால் பல புக்கு அவனால் வாசிக்க முடியும். எப்போ, டூரிங் ஸ்கூல் டேஸ். அவன் பள்ளி படிக்கும் பொழுது அவனுடைய ஸ்கூல் டேஸில் வந்து அவனால் இது பண்ண முடியும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், யூஸ்டு டு, அப்போ பயன்படுத்தினான் அப்படிங்கிற அர்த்தம். அவனால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் கரெக்டான தமிழ் மீனிங் அப்படின்னு அர்த்தம் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்களேன், டி ஆன்சரு, யூ ஹாவ் அன் என்ட்ரி பாஸ், கமா யூ கேன் கெட் இன் அப்படின்னு அர்த்தம். சூட்டபிள் லிங்க் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ லிங்க் வேர்ட்ஸ் எது நம்ம சொல்கிறோம்னா கன்ஜெக்ஷன் வேர்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரு லிங்க் வேர்டு கொடுத்துருக்கான் பாருங்களேன். இது எங்கே வந்தாக்கா இஃப்ங்கிற ஒரு லிங்க் வேர்டு. இஃப்பில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப் நான் ஏற்கனவே கிராமர் நடத்திருக்காங்கல்ல. இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டு, இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸு, இஃப் ப்ளஸ் பாஸ் பர்ஃபெக்ட். இந்த 3 பேட்டர்னில் இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கனாக்கா இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் மட்டும் இதில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கன்ஜெக்ஷன் என்ன வருதுனாக்கா, இஃப் யூ ஹாவ் என்ட்ரி பாஸ், நீ உள்ள நுழையிறதுக்கான பாஸ் வாங்கினீனாக்க யூ கேன் கெட் இன், உள்ளர போக முடியும் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதில் உள்ள லிங்க் வேர்டு இல்லையா. அப்போ லிங்க் வேர்டு எதில் வருது, கன்ஜெக்ஷன் வேர்டு எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் பார்த்துருக்கோம் அதில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. 12th பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் ஏதரா கொஸ்டின் நடத்தியிருக்கேன். 1 by 1 பார்த்துட்டே வரும். அடுத்து 46 முடிச்சு அடுத்து 47 நடத்த போகிறேன். அதில் நீங்கள் கவனிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.